சந்திரகலாவின் மாஸ்டர் பிளான். கார்த்திக் ரேவதியை கையும் களவுமாக பிடித்த சாமுண்டீஸ்வரி. கார்த்திகை தீபம் சீரியலின் இன்றைய எபிசோடில் சாமுண்டீஸ்வரியிடம் கார்த்திக் மற்றும் ரேவதி கையும் களவுமாக சிக்க உள்ளனர். ஜி தமிழ் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகி வரும் கார்த்திகை தீபம் சீரியல் ஒவ்வொரு எபிசோடிலும் புதிய திருப்பங்களை கொடுத்து ரசிகர்களின் எதிர்பார்ப்பை அதிகரித்து வருகிறது. முந்தைய எபிசோடில் ரேவதியின் வற்புறுத்தலை ஏற்று கோவில் பூஜையில் கலந்து கொள்ள கார்த்திக் சம்மதித்திருந்தார். அந்த முடிவே தற்போது கதையில் பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இன்றைய எபிசோடில் ரேவதி திட்டமிட்டபடி கார்த்திக்கும் அவரும் கணவன் மனைவியாக கோவில் பூஜையில் பங்கேற்கிறார்கள். ஆனால் இந்த பூஜையை யாரோ ரகசியமாக கண்காணித்து வருவது அவர்களுக்கு தெரியாது. சந்திரகலாவின் உத்தரவின்படி அங்கு வந்திருந்த சிலர் பூஜையின் ஒவ்வொரு நிகழ்வையும் கவனித்து கார்த்திக் மற்றும் ரேவதி தம்பதியராக சடங்குகளில் ஈடுபடும் தருணங்களை புகைப்படமாக பதிவு செய்கிறார்கள். அந்த புகைப்படங்கள் உடனடியாக சந்திரகலாவிடம் அனுப்பப்படுகின்றன. புகைப்படங்களை பார்த்து சந்திரகலா தன்னுடைய திட்டம் நினைத்தபடி நகர்வதாக எண்ணி மகிழ்ச்சி அடைகிறாள். அதோடு நின்றுவிடாமல் இந்த தகவலை சாமுண்டீஸ்வரிக்கும் தெரியப்படுத்த ஏற்பாடு செய்கிறாள். ஆரம்பத்தில் இந்த தகவலை நம்ப மறுக்கும் சாமுண்டீஸ்வரி புகைப்படங்களை பார்த்தவுடன் அதிர்ச்சியில் உறைந்து போகிறார். கோபமடைந்த அவர் உடனடியாக கோவிலுக்கு விரைந்து சென்று உண்மையை நேரில் பார்க்க முடிவு செய்கிறார். கோவிலில் பூஜை நடைபெறும் இடத்துக்கு வந்த சாமுண்டீஸ்வரி கார்த்திக் மற்றும் ரேவதி இணைந்து தம்பதியராக அமர்ந்திருப்பதைக் கண்டு ஆவேசமடைகிறார். அவர்களிடம் நேரடியாக விளக்கம் கேட்க முனையும் தருணத்தில் சந்திரகலா சாமர்த்தியமாக குறுக்கிட்டு சூழ்நிலையை தனது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவர முயற்சிக்கிறார். சாமுண்டீஸ்வரியின் இந்த வருகை கார்த்திக் ரேவதி உறவில் என்ன மாற்றத்தை ஏற்படுத்தும்? சந்திரகலாவின் திட்டம் முழுமையாக வெற்றி பெறுமா? அல்லது எதிர்பாராத திருப்பம் ஏதேனும் காத்திருக்கிறதா என்ற கேள்விகளுக்கு இன்றைய எபிசோடில் பதில் கிடைக்க உள்ளது.